ஹே கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இங்க ஜீசுவோட வீட்ல அவ ரூம்ல இருந்த லாக்கர்ல உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே பேங்க்குக்கு மாத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பேங்க் ஆபீசர்ஸ் சேஃப்ல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு செக்ரட்டரி வாங் கிட்ட என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு போறாங்க. அதே டைம் தான் அங்க ஜோயும் வரான். செக்ரட்டரி வாங்க அவனை கொஞ்சம் நக்கலா தான் பாத்துட்டு போறாங்க. எல்லாத்தையும் பேங்க்குக்கு மாத்தியாச்சு, இனி நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி அப்படியே அந்த பெயிண்டிங் வர அவங்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அதுல ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட் தெரியறதையும் பாத்துருப்பாங்க. இப்ப லாயர் ஜங்கும் ஜீசுவும் ஜூன்டேவோட ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்காங்க. இப்ப இந்த லாக்கரை மாத்திர விஷயத்த லாயர் ஜங் ஜீசு கிட்ட சொல்றாரு. ஏன் இவ்வளவு நாளா இங்க தானே இருந்துச்சு, எதுக்காக மாத்துறீங்கன்னு சொல்ல, இப்ப இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க அதனால மாத்திடுவோம்னு சொல்றாரு. ஆனா ஜோயை பத்தி ஃபுல்லா சொல்லல. ஜீசு ஒண்ணு ஏன் செக்ரட்டரி வாங்க ஜோய் மேல சந்தேகப்படுறாங்களான்னு கேக்குறா. இவரும் நான் தான் ஜோயை கூட்டிட்டு வந்தேன், ஆனா எனக்கே இன்னைக்கு முறையா நம்ம கூட்டிட்டு வந்திருக்க கூடாதுன்னு தோணுது. ஜோய் உன் கூட இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது, நீ அவனை நம்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. இவளுக்கு நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என் கூட பிறந்த அண்ணனே நான் நம்ப கூடாதுன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது, நான் யாரை நம்புறதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க மீரா ஒரு சாக்லேட் ஷேக்கோட வரா. ஜீசு பக்கத்துல வச்சுட்டு எங்க இருக்கணும் சொல்றா. அப்போ ஜீசு என்னோட சொந்த அண்ணனே நான் நம்ப கூடாதா, செக்ரட்டரி வாங்க என்னால நம்ப முடியல, உங்களே என்னால நம்ப முடியாது, ஏன்னா உங்களுக்கு தான் செக்ரட்டரி வாங்க பிடிக்கும்ல, தோ இங்க இருக்காளே மீரா என் ஃப்ரெண்டு, அவளை மட்டும் என்னால நம்ப முடியுமா, அவளே என்னால நம்ப முடியாதுன்னு சொல்ல மீரா வர ஹர்ட் ஆயிட்டா. ஒரு மாதிரி ஜீசுவை பார்க்க ஜீசு வந்துட்டு எனக்கு தெரியும் நீ செக்ரட்டரி வாங்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஸ்பை வேலை பார்க்க அப்படின்றதையும் சொல்லிடுறா. ஆனா எனக்கு புரியுது, சின்ன வயசுல விவரம் தெரியாம நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம், நீ அதனால கூட பண்ணி இருந்திருக்கலாம், அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றா. மீராக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே அங்க இருந்து போயிடுறா. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஜூன்டேவும் அவனோட ஒய்ஃபும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. லாயர் ஜீசுவை சமாதானப்படுத்த பாக்குறாரு. செக்ரட்டரி வாங்க சும்மாலாம் யாரையும் சந்தேகப்பட மாட்டாங்கம்மா, உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவ எனக்கு என்ன ரீசன் தெரியும், என்னை சுத்தி அவங்க யாருமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்கதான் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள மாதிரியே தனிமரமா நான் நிக்கணும்னு நினைக்கிறாங்க, என் எமோஷனோட அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, என்னை வீட்டுக்குள்ள போட்டு அடைக்க பாக்குறாங்க, என்னை தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறா. லாயருக்கும் என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப ஜூன்டே லாயர் பக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறான். ஆனா அது சோயை பத்தி தான். சோய் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னான்றத நமக்கு காட்டல. இப்ப இந்த சோய் என்ன பண்றானா, ஜீசுவோட அம்மா சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அங்க போய் செக்ரட்டரி வாங்கக்கு எதிரா ஏதாவது கிடைக்குமான்னு தேட போறான். ஜீசு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கால நிறைய வீடியோஸ்லாம், அதை எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜீசு ரொம்ப சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. லாயரும் பின்னாடியே வந்தவர் தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு செக்ரட்டரி வாங்கும் கார்ல வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சோய் ஜீசு ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுல ரேண்டமா வீடியோஸை போட்டு பார்க்கும்போது ஒரு வீடியோல அவ ரொம்ப சோகமா பேசுற மாதிரி இருக்கு. என்னன்னு அவன் பாக்குறான். அதே மாதிரி அவ பிரைல் லெட்டர்ல அந்த டேப்புக்கு மேல ஒட்டி வச்சிருந்தது என்னென்ன எழுதியிருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் அந்த ரெக்கார்டிங்ல இருக்கு. என்னன்னா அவ ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த டைம்ல மீரா கூட ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அப்ப அங்க இருந்த டாக்டர் இவளுக்கு கண்ணு பிரச்சனையா இருக்குல்ல, அதுக்கு காரணம் பிரைன் டியூமர்ல ஆர்பி அப்படின்னு ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் பத்தி சொல்லியிருக்காரு. நீ ஏன் முன்னாடியே வரல, முன்னாடியே வந்திருந்தா இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி இருந்திருக்கலாம், ஏன் பார்க்காம வந்தீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த செக்அப்க்கு செக்ரட்டரி வாங்க கூட போயிருந்திருக்கா. அப்ப அந்த டாக்டர் இருந்துட்டு இல்லையே நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே, நீ ஏதாவது தப்பா கேட்டிருப்பன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவளுக்கு கன்ஃபார்மா தெரியுது செக்ரட்டரி வாங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு. அவளால அந்த விஷயத்த தாங்கவே முடியல. அந்த வீடியோ ரெக்கார்டிங்லே செக்ரட்டரி வாங்க இதெல்லாம் முடிவு கிடையாது, நான் ஒன்னும் தனி ஆள் இல்ல, இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு என் அண்ணன் வருவான், நீங்க பண்ணதுக்கெல்லாம் என் அண்ணன் தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீசோட உண்மையான அண்ணன் தான் இறந்துட்டான்ல, அதோட 2 நாளைக்கு முன்னாடி சோய் கிட்ட நீ என்ன நம்பலான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு அழுதுருப்பால, அந்த விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜீசு சோயை வீட்டுக்குள்ள தேடிப்பா போல. அவன் வீட்டுக்குள்ள இல்லன்னு வெளியில அவனுக்கு போன் பண்றா. அவனும் அந்நேரம் சீக்ரெட் ரூம்ல இருந்து வெளியில வர அவ போனை அட்டன் பண்றான். அவளை பார்த்துட்டான், ஆனாலும் போன்ல தான் பேசுறான். அவளுக்கு இன்னும் அவன் அங்க இருக்கான்னு தெரியாது. இன்னும் வெளியே தான் இருக்கியா, நானும் வெளியே தான் இருக்கேன், எங்கேயாச்சும் போவோமான்னு கேக்குறா. அவன் குளிரா இருக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே இவ கேட்க மாட்டா. நம்ம பக்கத்துல எங்கேயாவது போவோம், ஜுன்டேவோட ரெஸ்டாரண்ட் இல்ல அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கே பக்கத்துல, அங்க போவோம் அப்படின்னு சொல்றா. சரி இவ்வளவு தூரம் கேக்குறாளேன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவ வீட்டுலதான் இருக்கா. ஆனா சோய் கிட்ட நல்லதா போச்சு, நான் அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட தான் இருக்கேன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. சோயை பார்க்க அவ்வளவு ஆர்வமா இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு சோய்க்கு இவளை போய் ஏமாத்திரமேனு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீசு அவ வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து போயிட்டு இருக்கா. சோய் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் வந்துட்டு இருக்கதே காட்டிக்கல. மெதுவா அவ பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட வரவும் பக்கத்துல ஒரு சந்து மாதிரி இருக்கு. அது வழியா போய் சுத்தி வேக வேகமா ஓடி அவன் வேற வழியா வந்ததா காட்டிக்கிறதுக்காக இந்த பக்கம் இருந்து ஓடி வந்துட்டு
வந்துட்டு இருக்கான். அவனுக்குலாம் மூச்சு வாங்குது. மூச்சரைக்க ஓடி வந்து நின்னுட்டு அவன் அங்க இருந்து வரத பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு 7-8 பசங்க பேசி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அவளை கிராஸ் பண்ணி தான் போறாங்க போல. ஆனா இங்க ஜோய்க்கு அதை பார்க்க பயமா இருக்கு. எங்க அவளை இடிச்சிருவாங்களோ, அவ கீழே விழுந்துருவாளோன்னு. ஆனா அவ கொஞ்சம் விலகிட்டா. அப்புறம் தான் அவனுக்கு உயிரே வருது. அப்புறம் அவகிட்ட வந்து பரவாயில்லையே, இந்த நைட் டைம்ல கூட கரெக்டா வந்து நிக்கிறியே அப்படின்னு சொல்ல, கண்ணு தெரியாதவங்களுக்கு நைட் என்ன பகல் என்ன அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் இந்த செக்ரட்டரி வாங்க அந்த பெயிண்டிங்கை பேக் பண்ணாங்கல்ல, அதை லாயர் தான் இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு போல. அவரோட கார்ல அதை வச்சுட்டு செக்ரட்டரி வாங்க கார்ல வந்து ஏறாரு. நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட வச்சு செக் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜீசு கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், பிளட் சாம்பிள் வச்சு. அதபடி எல்லா சொத்தையுமே அவன் ஜீசுக்காக விட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி வாங்க சொல்றாங்க. லாயர் ஜாங் சொல்றாரு, ஒருவேளை இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து இவன் தான் உண்மையான ஜோய், இவன் தான் ஜீசுவோட அண்ணன் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவேன், எப்படினாலும் ஜோய் ஜீசுக்கு ஆபத்தான சொல்றாங்க இந்த செக்ரட்டரி வாங். இந்த செக்ரட்டரி வாங்க்கு ஜோய் ஜீசு கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. ஒருவேளை இவன் உண்மையான அண்ணனா இல்லனா இவனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லாயர் ஜங் இது எல்லாத்தையுமே ஜீசு கிட்ட சொல்லணும், அவ பெர்மிஷன் இல்லாமலாம் நான் எந்த டெஸ்டையும் எடுக்க விட மாட்டேன், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஜீசுவோட அப்பா ஜோயை டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஜீசுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. நீங்களாம் ஏதாவது நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஜீசு கூட இருக்கணும் அப்படின்னா அவளோட நம்பிக்கையை நீங்க சம்பாதிங்க, அதுக்கப்புறம் அவ உங்களையே முழுசா நம்புவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஜோயும் ஜீசுவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த கிரீன் ஹவுஸ் இருக்குல்ல, அதுலதான் உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த டேப்லெட் எடுத்தால ஜீசு, அதை பத்தி இவன் கிட்ட சொல்லிட்டா போல. அவ அன்னைக்கு சும்மா எடுத்து கையில தான் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்திருக்கா. அவ அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடல போல. இவனுக்கு அதை கேட்டதுமே பயமாயிருச்சு. என்ன சொல்ற, டேப்லெட் எடுத்தியா அப்படின்னு சொல்ல, பயப்படாத, அதெல்லாம் நான் போட மாட்டேன், நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் பெர்மிஷன் இல்லாம அதை யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாத்திரைக்கு நம்ம 2 பேரும் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி அவ இவன் கிட்ட பிங்கி ப்ராமிஸ் கேக்குறா. அவன் வந்துட்டு முழிக்கிறான். உடனே அந்த மாத்திரை நம்ம 2 பேருக்கு சொந்தம்னு நீ சொல்லல அப்படின்னா டெய்லி ஒன்னு நான் என் பக்கத்துல தூங்க சொல்லுவேன்னு சொன்னோடனே டக்குன்னு அவ கையை பிடிச்சி பிங்கி ப்ராமிஸ் கொடுக்குறான். அதே மாதிரி அந்த மாத்திரை எப்போ தேவைப்படுதுன்னு நான் கேட்கறனோ அப்ப எனக்கு தரணும்னு வேற சொல்றா. அந்நேரம் ஜீசோட ஃபியான்சி அவளுக்கு கால் பண்றான். இன்னைக்கு நிறைய வாட்டி அவன் கால் பண்ணி இருந்திருப்பான் போல, இவ அட்டன் பண்ணாம இருந்திருக்கா. அதை கேட்டதுக்கு நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டா. ஃபியான்சியும் நேத்து என் பேரண்ட்ஸ் பேசினதை பத்தி அப்படின்னு பேச வரான். ஆனா இவ, நான் எதையுமே கேட்கல, நம்ம இன்னொரு நாள் இந்த ஃபேமிலி மீட்டிங்கை வச்சுக்கலாம், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அங்க ஜீசு ஃபியான்சி கிட்ட அவன் கேர்ள் ஃபிரெண்ட் என்னாச்சு என்னன்னு விசாரிக்கிறா. இந்த பொண்ணு இவனோட செக்ரட்டரி தான், இவன் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த பொண்ணும் ஜீசுவோட சொத்தை தானே அடையணும்னு நினைக்கிற, அது நடக்காது, அப்புறமே ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது இன்னொரு ஆளை கூப்பிட்டு நான் எதுக்காக ஜீசுவோட சொத்தை அடையணும்னு நினைக்கிறேன்னு இவகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா என்ன சொன்னாங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. இந்த பக்கம் ஜோய் மனசு கேட்காம உன் ஃபியான்சி அவனுக்கு பிடிக்குமா இவகிட்ட கேட்டிருப்பான் போல. அவளும் பிடிக்குமானா எப்படி கேக்குறான்னு கேட்க, அவன் கிட்ட பேசும்போது வயசுல பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற மாதிரி இருக்கான்னு கேக்குறான். பட்டாம்பூச்சிலாம் பறக்கணும்னா அப்ப எனக்கு ஒன்னதான் பிடிக்கும்ட்டா. அவன் ஒண்ணு, நீ உன் ஃபியான்சிய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இன்னொருத்தர யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அவர் இருந்துட்டு அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, அந்த பையன் அப்பா பார்த்தது கண்டதும் காதல் வர எனக்கு என்ன கண்ணா இருக்கு, அதோட நீயும் இங்க இருந்து போற, அவனோட உதவி இல்லாம என்னால கம்பெனி ரன் பண்ண முடியாது, நாம வேற ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ என்ன பண்ண, எங்க போன, காஃபி ஷாப் போனியா, கிளப்புக்கு போனியா அப்படி இப்படின்னு கேள்வியா கேக்குறா. இவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, நம்ம உனக்கு திரும்ப கண்ணை டெஸ்ட் பண்ணலாம், அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அதை பண்ணிடுவோம், செக்ரட்டரி வாங்குதான் நீ பயப்படுற அப்படின்னா அதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அவளும் நான் இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி வாங்க பயந்தேன், அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அந்த காலம், இப்பெல்லாம் எனக்கு யாரை பத்தியும் பயம் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்புறம் நீயும் எப்படினாலும் என்னை விட்டு போக தான் போற, உன்னை நான் புடிச்சு வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, உனக்கும் நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும், நீயும் எங்கேயாவது சுத்தி பார்க்கணும்னு நினைப்ப, கண்ணு தெரியாத என்ன வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படக்கூடாது, நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு கொஞ்சம் சோகமா சொல்ல, ஜோய்க்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நம்ம எங்கேயாவது வெளில போமான்னு கேக்குறான். இதை கேட்டவனே ஜீசுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கு 3 எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி மறுநாள் காலையிலே 4 பேருமே கிளம்புறாங்க. ஜோயும் செக்ரட்டரி வாங்க மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான், ஜீசுவோட உயில் என்கிட்ட தான் இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, அதனால நான் அவளை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து விட்டுருவேன், நீங்க என்னெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்காதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்கான். போன இடத்துல 4 பேருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஐஸ்ல நல்லா சரிக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 டீமா பிரிஞ்சு ஐஸ்லயே ரேஸ் வைக்கிறாங்க. ஜோய் ஜீசுவும் ஒரு டீம், மூன் பார்க்கும் ஒரு டீம். ஜோய் ஜீசு தான் வின் பண்றாங்க. செம்மையா சரிக்கிட்டு வந்து விழுந்து வின் பண்றாங்க. இந்த ஜோய் ஒண்ணு
ஜீசு நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே மூன் கடுப்போட பார்த்துட்டு இருக்கா. பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு நீ அதை பார்த்து பொறாமப்படுறியா, நான் வேணா உனக்கு அதே மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் பார்க்கும் சோயும் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஜீசுவும் மூணு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மூன் சோயோட போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. சோய் ஜீசு கூட ஒரு போட்டோ எடுத்தால அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஜீசு அவகிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ எப்படி இருக்கு, நல்லா வந்திருக்கான்லாம் கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு இந்த மூன் இருந்துட்டு அவ்வளவு ஆர்வமா இருந்தா நீயே பாரு அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் அவளை ஷாக்கா பாக்குறாங்க. அப்புறம் தான் நல்லாதான் வந்திருக்கு, நல்லாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இந்த சோய் காய்கறி நறுக்கிட்டு இருந்திருப்பான். அந்த சத்தத்தை கேட்டு ஜீசு நீ இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா நீ கட் பண்றத பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்ல சோய் உடனே இட்டாலியன் செஃப்லாம் கத்தி யூஸ் பண்றதுல பெஸ்டா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பிட்ட போட்டு சமாளிக்கிறான். அந்த பக்கம் மூன் ஜீசுவும் சோயும் ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு இருந்த போட்டோவை டெலிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஜீசு மூன் கிட்ட உனக்கு ஏன் சோயை பிடிச்சிருக்கு, உங்க அக்காவும் சோயை லவ் பண்ணாங்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி சோய ஆசைப்படுற, அது தப்புன்னு தெரிஞ்சே ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேக்குறா. மூன் கொஞ்சம் தடுமாறா, என்னடா சொல்லனு. அவன் சரியான பிளே பாய் தான், ஏமாத்துக்காரன் தான், அவனுக்கு கோபம் அதிகமா வரும், ஆனா அவன்கிட்ட என்னமோ இருக்கு, அதனாலதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. சோயும் ஜீசுவும் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜீசு சோய் கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல அவனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.